ஒரு இடத்துல ஒரு சின்ன குட்டை மாதிரி இருக்குது மலை உச்சியில். அந்த உச்சியில் கொஞ்சோண்டு தண்ணி கிடந்தது. அந்த தண்ணி கருப்பு கலரில் உன்னிமுள் செடிகளினுடைய இலைகள் கடந்து கருப்பு தண்ணியாக மாறிடுச்சு. அதை நாங்கள் கர்ச்சீப்பு போட்டு குடித்த வரலாறுகள் மறக்க முடியாதவை. ஒரு முறை அப்படித்தான் தண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வீரப்பனார் வந்து சொல்லுவாங்க, ரொம்ப கவனமாக போகணும் பாருங்க. ஏன்னா சில இடங்களில் தண்ணீரில் விஷத்தை கலந்துருப்பார்கள். அப்படி விஷம் கலந்த தண்ணீரை நாங்கள் பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா அதுக்குள்ளே தண்ணீருக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகள் கூட செத்து மிதந்துடும். அந்த தண்ணியை நாங்கள் தொடுறதே கிடையாது. ஆனால் படுபாவிகள் அந்த தண்ணியில் விஷத்தை கலந்து முடிச்சுட்டு போயிடுவாங்க. யானையோ அல்லது மானோ குடிச்சிட்டு எங்கேயாவது செத்துக்கலாம். இப்படியான வேலைகளையும் செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, காடுகளில் சத்தம் போட்டு நாங்கள் பேசுவதே கிடையாது. குறிப்பாக பகலில் நாங்கள் பேசுவதே அரிதிலும் அரிதானது. அஸ்கியில் தான் பேசுவோம். ஒரு முறை அப்படி தான் நடந்து போகிற போது வீரப்பனார் வந்து பார்த்துட்டாரு, ஏதோ சத்தம் கேட்குது வெளியில் அப்படிங்கிறார். யாரோ வர்றாங்க அப்படிங்கிறத நாசுக்கா சத்தம் இல்லாமல் சொல்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்குறோம். எல்லாரும் அப்படியே உட்காடுறோம். ஏன்னா நின்னா தலை கூட எதிரிக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு புதற்குள்ளே போய் படுத்துட்டோம். சுமார் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு தான் நாங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்புனோம். ஏன்னா காடுகளுக்குள்ள வர்றவங்க யார் நல்லவன் யார் கெட்டவன்னு தெரிஞ்சுக்க கூடாது. தெரியாது.